வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஓபிஎஸ் உடன் இணைந்த அதிமுகவின் வேட்பாளர்கள் அதிர்ச்சியில். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது அரசியல் கலவரம் இருக்கக்கூடிய நிலைமை அதிமுகவிற்கு எதிராகவே இருக்கிறது. தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் அதிமுகவிற்கு ஆதரவுகள் இல்லை. அதிமுகவில் உறுப்பினர்கள், அடிப்படை உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓபிஎஸ் உடன் இணைந்து திமுகவிலேயே இணைந்து கொண்டனர். பெரும்பாலான தொண்டர்கள் சசிகலாவின் கட்சியிலும் இணைந்து விட்டார்கள். எடப்பாடி பெயரளவிற்கு பொதுச்செயலாளராக அதிமுகவில் செயல்பட்டு வருகிறார். களத்தில் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடிக்கு விசுவாசமாக கிடையாது. எடப்பாடி துரோகி என்றுதான் உண்மையான தொண்டர்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தென் மாவட்டங்களில் சில வேட்பாளர்கள், அதிமுகவின் வேட்பாளர்கள் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து மீண்டும் திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும், ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவி வருகிறது. அதிமுகவின் கள நிலவரங்கள் அறிந்த வேட்பாளர்கள் உண்மை என்னவென்று தெரிந்திருக்கும். எங்களது சொத்துக்களை இழக்க நாங்கள் தயாராகவே இல்லை. ஏனென்றால் களத்தில் டெபாசிட்டை கூட எங்களால் பெற முடியாது. முழுவதுமாக அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் சசிகலாவிற்கும் ஓபிஎஸ்ஸிற்கும் தான் ஆதரவாக இருக்கிறார்கள். வரக்கூடிய அரசியலில் எங்களது பதவிகளை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால், அரசியலில் நீடித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்களது உதவி தேவை. இதனால் திமுகவில் இணைய தயாராக இருப்பதாக சில எம்எல்ஏக்கள், தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் கூறுவதாக சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடியும். 5 நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் சுமார் 175 தொகுதிகள் வரை திமுக வெற்றியடையும். அதே சமயம் 80 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட்டை இழக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அவரது செயல்பாடுகள், அவரது வேலைகள் அனைத்துமே கட்சியை பாதித்துவிட்டது. ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும், மூத்த நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி அவர் தனக்கு சொந்தமான அதிகாரத்தை பெற்றுவிட்டார். உண்மையான தொண்டர்களை இழந்துவிட்டார். இதனால்தான் அதிமுகவின் வேட்பாளர்கள் சில பேர் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரி, வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர்கள் ஓபிஎஸ் உடன் இணைவது சரியா தவறா என்பதை உண்மையான தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்குமா அல்லது ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததால் திராவிட முன்னேற்றக் கழகம் 2வது முறை ஆட்சி அமைக்குமா என்பதை மறக்காம அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள். வேட்பாளர்கள் பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள்.